Hi guys, welcome to Satya Sabrish Vlogs. Oh, thank you. எங்க தம்பி அங்க இருக்காரு பாருங்க. தம்பி வாங்க தம்பி. ஆனா சின்ன பையன் மாதிரி இருக்கான் பாரு. அங்க இருக்குடா கேமரா. உங்க தம்பி எல்லாரும் என் தம்பி அங்க இருக்கான் பாரு. எல்லாரும் கவர் ஆகுறாங்களா? Bye. திரு சபரீஷ் அவர்களும் திருமதி சத்யா அவர்களும் நீடூடி நிலைத்த ஆயுள் பெற்று இன்னும் பல நல்ல செய்திகளை இந்த சமூகத்திற்கு கொடுக்கணும். நீங்களும் அவங்கள பின்தொடரணும், நானும் பின்தொடரணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்போ அவங்க செய்திகள் கொடுத்தாலும் அந்த செய்தி வந்து இந்த சமூகத்தினுடைய நல்ல ஓட்டத்திற்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி நீடூடி வாழ நிறைந்த செல்வம் நல்லா வாழணும். அன்னைக்கு அங்க ஈசால போகும்போது சைட் அடிச்சாங்களா? ஸ்மைல் வீடியோஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். பேர் எனக்கு சத்யா கபில்ஸ் கப்பன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். உங்களோட பேர் எனக்கு தெரியல. நான் நிறைய ரெகுலரா பார்த்துட்டு இருப்பேன். நான் உங்களை கிளாஸ் ஹவுஸ்ல பார்த்தேன். டக்கு நம்பர் ஓபன் பண்ணி பார்த்து ஹஸ்பண்ட காட்டினேன். ஹாய் ப்ரோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் வீடியோ. थैंक यू ப்ரோ, थैंक यू. கண்டிப்பா. நண்பாடா. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நாங்கள் ஊட்டிக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம், வரணும்னு சொல்லிட்டு. ஒரு 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ண முடியல. சரி, ஓகே, வேலண்டைன்ஸ் டேவை இங்கே போய் செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டோம். ஸோ 9 o'clock இங்கே ஊட்டி ரீச் ஆனோம். ஊட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் தொட்டபெட்டா ஹில்ஸா ஃபால்ஸ், அது என்ன சொல்லுவாங்க, தொட்டபெட்டா அங்க வந்து மவுண்டன் வியூன்னு சொல்லிட்டு, அது சவுத் இந்தியாலயே அதுதான் ஹையஸ்ட் வியூன்னு சொன்னாங்க. அங்க போய் தான் vlog ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஸ்டார்ட்டும் பண்ணோம். பட் என்னாச்சுன்னா, நம்ம மக்கள் எல்லாம் கொஞ்சம் கவர் அப் பண்ணிட்டனால அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து vlog கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சரி ஓகே போயிட்டு நம்ம அப்போ வந்து நாங்கள் டேரெக்டாக அங்கே போயிட்டோம். அப்புறம் செக்இன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டைன் துலிப் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் கச்சேரி இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நீ மேல போய் தூங்கு போ. பைத்தியம், அது ஷேப் அப்படி இருக்கு. அது ஃபிஷ்ஷா சிக்கனா? சிக்கன் தான். மீன்ல இது சிக்கனுக்குள்ள வந்து மீனை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஆனா ரொம்ப அறிவுங்க. இப்பதான் வந்து vlogக்கு ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு கேக்குறா. மீன் மாதிரி தான் இருக்கும், நீங்க பாருங்க வேணா. இது என்னது? அது மீனா? இங்க பாரு, இதுல நாயுமே கிடையாது. பார்த்தாலே உனக்கு தெரியுதா ஃபிஷ் அந்த ஷேப் இருக்குல்ல? அப்ப அது ஃபிஷ்ன்னு நான் சொன்னேன். ஃபிஷ் கிடையாது, ஃபிஷ் மாதிரி இருக்கு. ப்ரோ, இது எப்போ ப்ரோ முடியும்? சாப்பிட்டு போய் தூங்குறவங்க கிட்ட பேச முடியாது. இந்த டயர்டில் செம்ம ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. காலையில இருந்து அந்த ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதிரி சென்சேஷன், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ரூமில் படுத்தது தான் அப்படி ஒரு தூக்கம். சும்மா அம்மா எந்திரிக்கவே முடியல. அப்பா பயங்கர தூக்கம். ஒரு 4:30க்கு எந்திரிச்சோம். 4:30க்கு எந்திரிச்சோன்னு அந்த இங்க வீடியோஸ் அட்டாச் பண்றோம், நீங்க பாருங்க. அந்த சன்செட்லாம் வந்து பட்டாசா இருந்துச்சு. சன்செட் இந்த சைடு, சன்ரைஸ் இந்த சைடு. இல்ல, இங்க வந்து அந்த பாதி வந்து மறைஞ்சு பாதி வந்து வெயில் இருந்து அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா, மார்னிங் சன்ரைஸ் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த ரெசார்ட்டே நாங்க சூஸ் பண்ணோம். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக காலையில அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். vlog வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட்டே பண்ணியாச்சு. அங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து பேசும்போது அது எப்படி சொல்றது, அவ்வளோ ரொம்ப ஹாப்பியா மேசிவான க்ரௌடு. நான் வீடியோ கூட அதை அட்டாச் பண்ற முடிஞ்ச பாருங்க. மேசிவ் க்ரௌடு, அவ்வளோ பேர் நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அது ஆக்சுவலாக vlog-ஏ கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. பக்கத்து மொத்தமா இருக்கா ஐபோன் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தோடனே நமக்குன்னு செப்பரேட் வில்லா கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு.
நம்ம ப்ரைவசி வந்து இங்கே யாருக்காச்சும் உங்களுக்கு ப்ரைவசி வேணும்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்பா எப்போதும்டா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பை விட்டுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 2 டேஸோ 3 டேஸோ எத்தனை நாளோ இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலான்னு வந்தோம். அது மாதிரி வந்த அந்த எங்களுக்கு இந்த நைட்டே வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக ஒரு ஃபீல் ஆக்சுவலாக ஒரு இருந்துச்சு. 2-3 மாசமாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி சில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இங்கே வந்தது. டோட்டலாக இது வந்து ஒரு பிளஸ்டு நல்லா மாதிரி தான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இப்போ அது பேர் என்ன ஃபயர் கேம்ப் கேம்ப் ஃபயர். ஆகட்டும், அதெல்லாம் வந்து அந்த பாட்டு போட்டுட்டு அந்த ஃபயர் கேம்ப் அதெல்லாம் அழகா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் And அது பேர் என்ன பிபிக்யூவா? பாபிக்யூ ஆ பாபிக்யூ வந்து போயிட்டுருக்கு. அண்ட் என்னன்னா நான் நினச்சேன் மதியம் சரி குளிராது. உண்மையிலேயே இன்னைக்கு மதியம் வந்து வெயில் தான். அப்போ நான் இன்னைக்கு நினச்சேன் இன்னொரு கூத்து என்னன்னு கேளுங்க. தொட்டபெட்டா ஹில்ஸ் போயிருந்தோம். அங்க போயிட்டு அது பேர் என்ன இந்த அதுதான் சொல்ல குல்லா, வரேன். அதுக்கப்புறம் இந்த மஃப்ளரு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏம்மா இதுதான் வாங்குறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் போட்டா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு. ஸ்வெட்டர் போடுற அளவுக்கு குளிரவே இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு. நாங்கள் 4-5 ஜர்க்கின்னு 2 ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா வெறும் டிஷர்ட்டோட தான் அலைய வேண்டியதாக இருக்கு. ஆனா காலையில ஏர்லி மார்னிங் 7 டிகிரி மைனஸ்ல இல்ல ஆஹா வெறும் நார்மல் 7 டிகிரி. மைனஸ் எல்லாம் இருக்காதுங்க. -2 வரைக்கும் போகும். நீங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த சில்னஸ் நான் மைண்ட்லேயே வைக்கல. எனக்கு நம்ம சில்னஸ் தான் நான் மைண்டில் வச்சேன். அப்போ எனக்கு பிடிக்காது போடுறதுக்கு. எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம்ல அந்த மாதிரி நான் நினச்சிட்டு வெயில் அடிச்சதுனால வேணான்னு நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆச்சு எல்லாம் நடுங்குது. பாருங்க. கை காலெல்லாம் நடுங்கிட்டு நான்லாம் இப்போதான் கை வெளியே எடுத்திருக்கேன். அதுவும் இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு கொஞ்சம் எனக்கு வாமா இருக்கனால இப்படிதான் இருந்தேன். நான் பூதம் மாதிரி தான் திரிஞ்சிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்ல சூப்பராக இருக்கு. மேடம் பாத்தீங்களா? காதுல பஞ்சு வச்சுட்டு தெரியுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு டம்மி பீஸ், டேஞ்சர் பீஸ். எனக்கு காது வலி வர்ற மாதிரி இருக்கு. இந்த குளிருக்கு பேசாம மஃப்ளர் அந்த குல்லாவாவது வாங்கி தலையில மாட்டியிருக்கலாம் போல இருக்கு. பரவாயில்ல ஏதோ பஞ்சு இருந்தனால கொடுத்தாங்க காதுல வச்சுக்கிட்டே. இல்லைன்னா எனக்கு காது அவ்வளோதான் டமாரு. ஏய் கேக்குது. எங்க காட்டு பண்ணி இருக்குங்க. வாங்க காட்டு. இந்த இருக்கு காட்டு பண்ணி. வேலை இல்லாம இவ ஏதோ பேசுறான்னு சொல்லிட்டு vlog எடுத்துட்டு இருக்கே. அவங்க பிபிக்யூ வந்து சமைச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. வா போய் சாப்பிடுவோம். ஏய் காட்டு பண்ணி நீ பார்க்கட்டும். போய் கொஞ்ச பாத்துட்டு நேரம் வா. பார்த்துக்கோங்க. ஒரு அரிய வகை மிருகம். சரி. ஒரு அரிய வகை மிருகம். ஓகே. அடப்பாவி இப்பதான் சூடா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க வாயை கூட மூடல. அதுக்குள்ளேயே பாதி லெக் பீஸை காலி பண்ணிட்டா. சூடா சாப்பிடுறியாக்கா? ஆமா அப்புறம் ஆடி போச்சுன்னா சூடா இருக்கா? ம் அவங்க சொல்லி இப்பதாங்க வாய மூடினாங்க சூடா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த சூப்பரா மொக்கு இருக்கும். மொக்குன்னு மொக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏய் ஃபிஷ் மாதிரி இருந்தது காமிங்கப்பா ஃபர்ஸ்ட். கண்டுபிடிச்சிட்டேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி ஷேப்ல தெரியுதா இல்லையா? உனக்கு தெரியுதாடா? லைட்டா வாட்ச் தெரியுதுல. அதுக்காக தான் நான் சொன்னேன். கொண்டு வரல போல. இசை மலையில் நினைய தயாரா? தயார். ஆரம்பிப்போமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தேவலாம் இந்த மைக் ஓ இருக்கு. ஓ ஓ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பாட்டு போட்டுட்டு வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸ்பீக்கர் வச்சு மைக் வச்சு கரோக்கி வச்சு லிரிக்ஸ் வச்சு ஐயோ பாட்டு பாட போறோம். ஸோ இதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா இல்ல கழுவி ஊத்தீங்களான்னு தெரியல. பட் ஜாலியா பாருங்க. தெரியல இல்ல கண்டிப்பா கழிவு தான் ஊத்துவீங்க. அதனால இப்போ வந்து நான் ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த பாட்டே பாட்டா ஆ, இது வந்து நல்லா இருக்காது. ஒரு சனம் தூங்கிருச்சு ஓட காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே கோயிலு கருங்குயிலு மாமம் மன கோயிலு கோலம் போடும் பாட்டாலே மயிலு இள மயிலு மாமன் கவி கோயிலு ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன் கண்ணி பொண்ணுதானே ஏன்
ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் கூடலையே. அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம கோட்டை. எப்படி நம்ம வைஃப் நம்மளே கிளாப் பிடிச்சிட்டாங்களா? நம்மளே பாடி நம்மளே கிளாப் பண்ணாதான் உண்டு. இங்க பாடுறத காட்டி திருப்பி ஆடியன்ஸ் காட்டி யாரு ஆடியன்ஸ் நீ தான் இல்ல நீதான்டா, இங்க வாடா. ஏன் அவனை புடிச்சு ஆணி அடிக்க கால்ல. இவன் தான் ஆடியன்ஸ் பாத்துக்கோங்க. அங்க பாரு ஆடியன்ஸ், ஹாய் காமி ஆடியன்ஸ்.